அட, குளிர்ந்த காற்றால் குரு சற்றே கண்ணயர்ந்து விட்டார் போலவே. விஷ்ணு சுந்தரே, பாண்டிய நகருக்கு சென்று பரந்தாமனே பரம்பொருள் என்பதை அனைவரும் அறிய பொற்கிழி தானே அறிந்து விழும்படி செய்துவிட்டு வாழ்வார். அப்படியே ஆகட்டும். இதோ புறப்படுகிறேன் அரசவைக்கு. என்னவாயிற்று குருவே? முகுந்தா, நாம் இப்போது அரசவைக்கு சென்று திருமகள் நாதனின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். என்னுடன் வா. வாருங்கள் விஷ்ணு சித்தரே, தங்கள் வருகைக்கு நன்றி. இங்கு பரம்பொருள் யார் என்ற எனது ஐயத்தை போக்க விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. சரியான நேரத்திற்கு வந்துள்ளீர்கள். வணக்கம் அரசே. விவாதத்தில் கலந்து கொள்ளவே வந்துள்ளேன். இவர் என்ன பண்ண போறான்னு பாப்போம். நம்ம தான் ஜெயிக்க போறோம். விஷ்ணு சித்தரே, மேற்கிலிருந்து கோடை காற்று வீசுகிறது. உங்கள் வாதம் இந்த அனலை விட கூர்மையானதாக இருக்க வேண்டும். இந்த பொற்கிளியை கீழே விழ வைக்க உம்மால் முடியுமா? செல்வ நம்பி அவர்களே, கோடை காற்று மரங்களை உலர்த்தலாம், ஆனால் பக்தியின் ஈரத்தை உலர்த்த முடியாது. நாராயணனின் திருநாமம் சுட்டரிக்கும் கோடையையும் குளிரச் செய்யும். அந்த பரந்தாமனின் மேன்மையை இதோ நிரூபிக்கிறேன்.